வெளியே போ வெளியே போ கோவை விட்டு வெளியே போ கோவை விட்டு வெளியே போ go back go back go back go back Stalin 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 ஜெய் ஏய் போலீஸ் வாங்க தேவையில்லை தேவையில்லை செம்மொழி பூங்கா தேவையில்லை செம்மொழி பூங்கா தேவையில்லை 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 செம்மொழி பூங்கா தேவையில்லை செம்மொழி பூங்கா தேவையில்லை go back Stalin go back Stalin go back Stalin go back Stalin கோவை விட்டு வெளியே போ கோவை விட்டு வெளியே போ கோவை விட்டு வெளியே போ கோவை விட்டு வெளியே போ பாரத் மாதா கி பாரத் மாதா கி முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க வந்திருக்காங்க. கோயம்புத்தூரினுடைய மெட்ரோ ரயில் திட்டம் கனவு திட்டம் கோயம்புத்தூருடைய வளர்ச்சி, அந்த வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு டிபிஆர்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். எந்த ஒரு அரசாங்க ரிப்போர்ட்னாலும் ஒரு தரமான ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணணும். அந்த ரிப்போர்ட்டை கூட சரியா கொடுக்காம கோயம்புத்தூருடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக மெட்ரோ ரயிலை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. இது வேணும்னே பண்ணிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க வந்துட்டு ஏதோ மத்திய அரசாங்கம் இதை தடுத்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மெட்ரோ ரயில் ஓடணும்னா குறைந்தபட்சம் 22 மீட்டர் வைடு ரோடு இருந்தாலும் ஒரு எலிவேட்டட் மெட்ரோ ரயில் போட முடியும். ஆனா பிக் பஜார் ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா மொத்த ரோடே வெறும் 7 மீட்டர் தான் இருக்கு. அந்த 7 மீட்டர் ரோட்ல எப்படி அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை அமல்படுத்துவாங்கன்னு தெரியல. ஏற்கனவே மத்திய அரசாங்கத்தினுடைய நம்மளுடைய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து இன்னும் அது விரிவாக்கம் பண்ணாமே இருக்காங்க. இப்பேற்பட்ட சூழ்நிலையில பிக் பஜார் ரோட்லயோ உக்கடத்திலேயோ எப்படி இவங்க நிலம் கையகப்படுத்தி இந்த மெட்ரோ ரயிலுக்கு ஒப்புதல் கொடுப்பாங்க? ஒரு சரியான திட்ட அறிக்கை கொடுக்காம மத்திய அரசு மேல தொடர்ந்து ஒரு தவறான ஒரு பெட்டிஷனே வச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசை கண்டிச்சோம். இன்னைக்கு செம்மொழி பூங்கா அப்படின்னு சொல்றாங்க. வாவு சிதம்பரனார் செக்கிழுத்து இந்த இடத்த வந்து சுதந்திர போராட்டம் பண்ணக்கூடிய இடம் வந்து அந்த வஉசி மைதானம், அந்த சிறைச்சாலை. அந்த சிறைச்சாலையில அந்த அவருடைய பேரை மறைக்கணும், வாவு சிதம்பரனார் பிள்ளையினுடைய பேரை மறைக்கணுங்கிறதுக்காக செம்மொழி பூங்கான்னு ஒரு பூங்காவை அமைச்சிருக்காங்க. கோவையினுடைய வளர்ச்சியை தடுத்துட்டு இந்த தேவையில்லாத இந்த பூங்காக்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில கொண்டு வரக்கூடிய தமிழக அரசையும் ஸ்டாலின் அவர்களையும் கண்டிச்சு இன்னைக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் கேட்டிருக்கோம். சென்ற வாரம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க வந்திருக்காங்க. அவருக்கு கருப்பு கொடி காட்டினது மட்டுமல்லாமல் உருவ பொம்மையை எரிப்பதற்கு இந்த அரசாங்கமும் இந்த காவல்துறையும் அவங்களுக்கு அனுமதி கொடுத்தது. ஆனா இன்னைக்கு நாங்க கருப்பு கொடி ஏந்தி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் சொன்னா அதை தடுத்து நிறுத்தி உடனடியாக கைது பண்ணக்கூடிய நடவடிக்கைகள் இந்த காவல்துறையும் இந்த அரசாங்கம் எடுத்துட்டு இருக்கு. இதெல்லாம் வெறும் 6 மாச காலம் தான். 6 மாதத்துக்கு அப்புறம் இந்த ஆட்சி மாற்றம் அது கோவையிலிருந்து தொடங்கி இருக்கு.